ஆல் வெல்கம் டு கோர் எஜுகேஷன் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, இதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்கு, யூஸ் பண்ணிக்கணும். நம்ம கிளாஸஸோட நோட்ஸு, பிடிஎஃப்ஸு, டெஸ்ட் சீரீஸ், ஓகே, இது எல்லாமே நம்மளோட ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. யூஸ் பண்ணிக்கோங்க, டவுன்லோட் பண்ணி. ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் என்ன? ஃபஸ்ட்டு லீனியர் ஈக்குவேஷன்னா என்னென்னா ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு 0. இந்த மாதிரி பவர்ஸ் வந்து 1 இருந்தது அப்படின்னா அது லீனியர் ஈக்குவேஷன் சொல்லுவோம். இப்போ குவாட்ராட்டிக் அப்படின்னா டபுள் வர்ற மாதிரி பவர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 2 இருக்கா. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ், குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ் அதில் கியூபிக் ஈக்குவேஷன்ஸு அப்படின்னு நிறைய வரும். இந்த வீடியோவில் இந்த மாடல் பேஸ் பண்ணது மட்டும் பார்க்க போகிறோம். இதுதான் பேங்கிங் எக்ஸாமுக்கு முக்கியமானது. ஓகே, ஆல்ரெடி நான் வந்து பேங்கிங்கில் ஒரு டாபிக் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சிம்பிளிஃபிகேஷன். அந்த சிம்பிளிஃபிகேஷனில் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கம்ப்ளீட் செஷனாக வந்து இருக்க போது. ஓகே, யூஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 4 விதமான இதை பிரிச்சுக்கிறேன். 4 டைப் தான் இதில் வரப்போகுது. ஓகே, ஃபஸ்ட்டு x² + 5x + 6. ஓகே, இந்த இடத்த நான் என்னென்னு மென்ஷன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா மிடில் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த இடத்த நான் என்னென்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவேன். ஓகே, இதுக்கு நான் ட்ரிக்கை ஃபஸ்ட்டு நான் சொல்லது முன்னாடி 4 மாடல் என்னென்னு சொல்லுவேன். இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 2. ஓகே, அடுத்து இது டைப் 3. இது டைப் 3. இது டைப் 4. ஓகே, இந்த 4 டைப் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். இதை பேஸ் பண்ணி நீங்கள் எல்லா டைப்பையும் வந்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், சால்வ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ரூல்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு ரூல்ஸ். ஓகே, அந்த ரூல்ஸை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு டவுட்ஸே வந்து வரக்கூடாது. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் பார்த்து முடிச்சுட்டு, இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் நம்பர் ஆஃப் சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறத மட்டும் நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க. ஓகே, மிடில் லாஸ்ட், மிடில் ப்ளஸ் இருந்து லாஸ்ட்லேயும் ப்ளஸ் இருந்ததுன்னா என்னோட இன்டர்மீடியேட்டர் ஆன்சரில் ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கு. என்னோட ஃபைனல் ஆன்சரில் ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கும். அது என்ன இன்டர்மீடியேட்டர் அப்படிங்கிறத நான் சம்ம சொல்லும்போது சொல்கிறேன். ஓகே, இதுதான் என்னது மிடில், இது என்னது லாஸ்ட். அப்புறம் இது மிடில் ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டில் ப்ளஸ்ஸு. இது மிடில் என்னது மைனஸு, லாஸ்ட்டில் என்னது ப்ளஸ்ஸு. இது மிடில் மைனஸு, லாஸ்ட்டில் என்னது மைனஸ். இது மிடில் ப்ளஸ்ஸு, லாஸ்ட்டில் என்னது மைனஸ். ஓகே, இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது. இது டைப் 1, இது டைப் 2, இது டைப் 3, இது டைப் 4. 4 டைப் தான் நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெளிவாக நோட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் நோட்ஸ் தான் மெயின். இது ஃபர்ஸ்ட் மாடல். அடுத்து செகண்ட் மாடல் என்னது, நடுவில் மைனஸ் கடைசி ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இன்டர்மீடியட் ஆன்சரில் ரெண்டுமே மைனஸ் வரும், பட் லாஸ்ட் ஆன்சரில் ரெண்டுமே பாசிட்டிவில் கிடைக்கும். ஓகே, அடுத்து தேர்ட் ஒன், நடுவில் மைனஸ் இருந்து இந்த சார்ட்டை நீங்கள் எழுதி வச்சுக்கணும். லாஸ்ட்டில் மைனஸ் இருந்தது அப்படின்னா கிரேட்டர் நம்பர் வந்து நடுவில் கிடைக்கிறது வந்து மைனஸ் இருக்கும். இன்டர்மீடியட் ஆன்சரில் ஸ்மால் நம்பர் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வரும். அதே ஃபைனல் ஆன்சரில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நான் இது மாதிரி போடுறேன். இந்த சார்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோ முடிஞ்சு நீங்கள் என் நம்பர் ஆஃப் சம்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். அப்படியே உள்டா, இங்கே ப்ளஸ் இருந்ததுன்னா இங்கே மைனஸ்ன்னு போட்டோமா, அப்போ இங்கே மைனஸ் கிரேட்டர் நம்பர் மைனஸ் இருந்தால் இங்கே கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மாலர் நம்பர் என்னது இந்த ப்ளஸ். அடுத்த ஃபோர்த் டைப், மிடில் உள்ள வேல்யூ ப்ளஸ் ஆகும், லாஸ்ட்டில் உள்ள மைனஸாகவும் இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கும், ஸ்மாலர் நம்பர் மைனஸாக இருக்கும். இது அப்படியே உள்டா, கிரேட்டர் நம்பர் இருந்தால் இருக்கும், மைனஸாக இருக்கும், ஸ்மாலர் நம்பர் வந்து பாசிட்டிவ் இருக்கும். இந்த சார்ட்டு தான் மெயின். இந்த சார்ட்டை மட்டும் நீங்கள் தெளிவாக நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா
எல்லா செல்லையும் சால்வ் பண்ணிடும். ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இந்த சார்ட்டை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் சம்ஸும் நீங்களே என்ன பண்ணணும், சால்வ் பண்ணி முடிஞ்சிச்சு. இப்போ நடுவில் ப்ளஸ்ஸு, இது ப்ளஸ். ஓகே, இங்கே முன்னாடி எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதா. இப்போ மல்டிப்ளை பண்ணு. 1 × 6 எனக்கு +6. இப்போ டேபிள்ஸ் எழுத ஆரம்பிச்சு பண்ணி என்னோட இன்டர்மீடியட் ஆன்சரை தான் நடுவில் நான் ஃபஸ்ட்டு போடணும். இன்டர்மீடியட் ஆன்சரில் ரெண்டுமே ப்ளஸ் வரணும். ஓகே ஓகே, இப்போ நான் டேபிள்ஸ் எழுதுவேன். 1 × 6 6 இந்த நம்பர் வர்ற மாதிரி டேபிள்ஸ் எழுதுவேன். இப்போ ரெண்டுமே ப்ளஸ் பண்ணால் 7. இதை வந்து வச்சு இந்த நடுவில் உள்ள நம்பரை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். இந்த நடுவில் உள்ள நம்பரை கொண்டு வர முடியுதான்னு பார்க்கணும். 5 வருதா, வரல. அடுத்த ரெண்டுமே ப்ளஸ் போட்டுங்க. 2 3 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கி, +6 கிடைக்கி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கி, +5x கிடைக்கி. அதுவும் போக என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் மாதிரி ரெண்டுமே என்ன இருக்குது, ப்ளஸ். இப்போ இதுதான் சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஓகே, இப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், ஒரு நிமிஷம். என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், ரெண்டுமே மைனஸ். அவ்வளோதான். இதுதான் என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ரூல் ஃபஸ்ட்டு இருக்கு ஒரு. ஓகே, இப்போ ரெண்டுமே இன்டர்மீடியட்டில் ப்ளஸ் இருந்ததா, சார்ட்டை பார்க்குறேன். ரெண்டுமே ப்ளஸ் இருந்ததா, +2 +3. என்னோட ஃபைனல் ஆன்சரில் ரெண்டுமே மைனஸா, -2 முடிஞ்சு. ஓகே, இது டைப் 1. ஓகே, டேபிள்ஸ் எழுதணும். அந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுனா எனக்கு இந்த நம்பர் வரணும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா எனக்கு இந்த நடுவில் உள்ள நம்பர் வரணும். அவ்வளோதான் விஷயம். இப்போ இங்கே பாருங்க, நடுவில் மைனஸு ப்ளஸ்ஸு. இது முன்னாடி 1 இருக்குதா அர்த்தம். 1 × 6 என்னது, +6. ஓகே, நடுவில் மைனஸு கடைசி ப்ளஸ் அப்படின்னா ரூல் சார்ட் எடுத்து பார்ப்போம். ரூல் சார்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்ப்போம். ரூல் சார்ட்டில் என்ன இருக்குது, நடுவில் மைனஸு கடைசி ப்ளஸ்னா என்னோட இன்டர்மீடியட் ஆன்சரில் ரெண்டுமே மைனஸ் தான். மைனஸ் நான் போட்டுக்கிறேன். டேபிள்ஸ் என்ன இருக்கணும், 1 6. ஓகே, என்னோட இன்டர்மீடியட் ஆன்சரில் என்ன இருக்கணும், ரெண்டுமே மைனஸ் இருக்கிறதுனால நான் ரெண்டுமே மைனஸ்ன்னு போட்டுட்டேன். ஓகே, என்னோட ஃபைனல் ஆன்சரில் எப்படி இருக்கணும், ரெண்டுமே பாசிட்டிவில் கிடைக்கணும். ஓகே, சரி, இதை எப்படி செஞ்சு பார்ப்போமா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோம்னா +6 கிடைக்கும். ஓகே, மேத்தமெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இன்ட்டு ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ்ஸு. மீது என்னத்தை மல்டிப்ளை பண்ணாலும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ்னாலும் மைனஸ் தான், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ்னாலும் மைனஸ் தான். இதுவும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு கேட்டால் நம்ம மக்கள் இந்த ப்ளஸ் மைனஸ் சிம்பிளாக தப்பு கொடுக்கும். ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கி, +6 கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், -5 கிடைக்கணும். ஆனால் என்னோட ரெண்டு ஆன்சர் எப்படி இருக்கணும், மைனஸில் இருக்கணும். அப்போ ஃபஸ்ட் ஒன் தப்பு. அடுத்து 2 3 போடுறேன், ரெண்டுமே மைனஸ் போடுறேன். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா -5 கிடைக்கும். ஓகே, இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +6 கிடைக்கி. ஓகே, அப்போ என்னோட இன்டர்மீடியட் ஆன்சர் வந்து ரெண்டுமே மைனஸ் கிடச்சிருக்கா, -2 மைனஸ். ஆனால் என்னோட ஃபைனல் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கணும், பாசிட்டிவ்ல இருக்கணும். அப்போ +2 +3 முடிஞ்சிச்சு. அவ்வளோதான், ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஓகே, அடுத்து அதே மாதிரி ரூல் சார்ட்டை பார்ப்போமா. மைனஸ் மைனஸ் இருந்ததுன்னா கிரேட்டர் நம்பர் வந்து மைனஸ் இருந்ததுன்னு இந்த இது கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஆகுமோ, அதாவது இன்டர்மீடியட் ஆன்சரில் ஸ்மாலர் நம்பர் பாசிட்டிவாக இருக்குது. ஃபஸ்ட்டு இன்டர்மீடியட் ஆன்சர் கொண்டு வரணும். இந்த இடம் கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். என்ன பண்ணுறேன், இது முன்னாடி 1 இருக்க அர்த்தம். இதே மல்டிப்ளை பண்ணால் -1. ஓகே ஓகே, டேபிள்ஸ் எழுதணும். நீங்கள் 1 12 இந்த 12 வர்ற மாதிரி டேபிள்ஸ் எழுதணும். இங்கே 6 வர்ற மாதிரி டேபிள்ஸ் எழுதணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் எழுதுனா அடுத்து 2 டேபிள் எழுதும்போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. இங்கேயும் 6 வர்ற மாதிரி எழுதணும். ஃபஸ்ட்டு 1 டேபிள் எழுதுனா அடுத்து 2 டேபிள் எழுதும்போது எனக்கு ஆன்சர் வந்துச்சு. டேபிள் எழுதிக்கிட்டே இருக்கணும், ஆன்சர் வர வரைக்கும். ஓகே, இது நீங்கள் பிகினர் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நான் போய் சொல்கிறேன். இப்போ கிரேட்டர் நம்பர் எழுது மைனஸுக்கும் ஸ்மாலர் நம்பர் எடுக்கணும் பாசிட்டிவ். கிரேட்டர் நம்பர் மைனஸு, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்ஸு. இதை வச்சு என்னால் இங்கே 1 இருக்குது அர்த்தம். 1 கொண்டு வர முடியுமா, வாய்ப்பு இல்லை. ஆனால் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், -12 கிடைக்கும். ஆனால் 1 வரணும், ஏன்னா அந்த -6ங்கிறது இது 1ன்னு அர்த்தம். என்ன 1, -1 வரணும், வரல. அடுத்து 2 6 கிரேட்டர் நம்பர் என்ன பண்ணணும், மைனஸ் போடணும், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ் போடணும். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் -12 தான் கிடைக்கும்.
ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு வந்து என்ன கிடைக்கல, -1 கிடைக்கல, இதுவும் கிடைக்கும். அடுத்து 3 4. ஓகே, கிரேட்டர் நம்பர் மைனஸ் ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கி, -12 கிடைக்கி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -1 கிடைக்கும். ஓகே, அப்போ இதான் ஆன்சர். இப்போ கிரேட்டர் நம்பர் மைனஸில் ஒரு ஆன்சர் வந்துச்சு, ஸ்மாலர் நம்பர் இதில் ப்ளஸ், ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ்லேயும் ஒரு ஆன்சர் வந்துச்சு. ஆனால் என்னோட ஃபைனல் ஆன்சர் அப்படின்னு உள்ட்டா இப்படி மாற்றிடுவீங்க. +3 -3, -4 எனக்கு +4. ஓகே, இது தேர்டு முறை. ஓகே, ஃபோர்த் முறை வந்துட்டு எழுத இடம் நான் பின்னாடி எழுதுறேன். ஓகே, x² + x - 12. இது என்னது ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு, அடுத்து என்னது மைனஸ் மைனஸ். ஓகே, இதுதான் ஃபோர்த்து முறை. ஓகே, இது முன்னாடி 1 இருக்கிறதா அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணிடணும். -12 டேபிள்ஸ் எழுத ஆரம்பிச்சிடணும். 1 12. கிரேட்டர் நம்பர் என்ன போடணும், இன்டர்மீடியட் ஆன்சரில் ப்ளஸ் போடணும். ப்ளஸ்ஸு மைனஸ், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணி மல்டிப்ளை பண்ணால் -12 கிடைக்கும். ஆனால் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கணும், +1 கிடைக்கணும்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +1 கிடைக்கி இல்லை, 11 கிடைக்கும். அடுத்து 2 கிரேட்டர் நம்பர் ப்ளஸ் போடணும், ஸ்மாலர் நம்பர் என்ன பண்ணணும், -1. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு -12 கிடைக்கும். ஆனால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் +4 கிடைக்கும். நான் கிடைக்க வேண்டியது என்னது, +1. +1 எங்கே இருக்குது, நடுவில். அப்போ இதுவும் இல்லை. அடுத்து 3 4. கிரேட்டர் நம்பர் ப்ளஸ்ஸு, ஸ்மாலர் நம்பர் மைனஸ். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா +1 கிடைக்கி. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -12 கிடைக்கி. இப்போ இதுதான் ஆன்சர் அப்படின்னு போட்டக்கூடாது. ஃபைனலான ஆன்சர் என்னது, கிரேட்டர் நம்பர் ப்ளஸில் இருக்கா, கிரேட்டர் நம்பர் 4 ப்ளஸில் இருக்கு, ஸ்மாலர் நம்பர் மைனஸில் இருக்கா, ஸ்மாலர் நம்பர் நம்ம மைனஸ். அப்படி மாற்றிடுங்க, கிரேட்டர் நம்பரை மைனஸ் ஆகிடும். ஆன்சர் -4, ஸ்மாலர் நம்பர் ப்ளஸ். இந்த இருக்கிற ஆன்சர் மாற்றிடுங்க. +4 இருந்தால் -4, -3 இருந்தால் +3. அவ்வளோதான் விஷயம். ஓகே, புரிஞ்சிச்சா? இப்போ இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, x² + 5x + 6 = 0, y² + 7x + 12 = 0. இதுதான் வந்து குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் கேட்பாங்க. இதுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு x > y சொல்லுவாங்க, அடுத்து x > y, அடுத்து x <y கேட்டிருக்காங்க, அடுத்து x <= y, அல்லது x = y சொல்லுவாங்க, இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் cannot be determined. இந்த 5 ஆப்ஷனில் என்ன ஆப்ஷன் அப்படின்னு. ஓகே, இது நம்ம வந்து இப்போ சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது முன்னாடி 1 இருக்குது அர்த்தம். இது மல்டிப்ளிகேஷன்னா +6. இந்த ஃபார்முலா சார்ட் மிடில் ப்ளஸ் லாஸ்ட் ப்ளஸ். இப்போ இன்டர்மீடியட் ஆன்சர் ரெண்டுமே எப்படி இருக்கும், ப்ளஸ் இருக்கும். ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கும், ரெண்டுமே ப்ளஸ். இது ரூலு. இது என்ன, இன்டர்மீடியேட்டட் ஆன்சரு. இது என்ன ரூலுங்கிறது, இது இன்டர்மீடியட் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே, ப்ளஸ் 1 6. இன்டர்மீடியட் வந்து ரெண்டுமே ப்ளஸ்ஸு. இது ரெண்டுத்தையும் வச்சு +6 கொண்டு வர முடியுது. ஆனால் ரெண்டுத்தையும் என்ன பண்ணீங்க, ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரணும், நடுவில் ஆன்சர் வரணும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறது +7 வந்துடுது. இப்போ தப்பு. அடுத்து 2 3. ரெண்டுமே ப்ளஸ். இந்த இன்டர்மீடியட் ஆன்சரான ரெண்டுமே ப்ளஸ் போட்டு தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கும். இதான் மெயின். ரெண்டுமே ப்ளஸ் போட்டாச்சு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருது, இந்த +5 கிடச்சிருது. ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிருது, +6 கிடச்சிருக்கு. ஓகே, அப்போ என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும், ரெண்டுமே மைனஸ் இருக்கும். +2 இருந்தால் -2, +3 இருந்தால் -. ஓகே, இதை எழுதி வச்சு. ஓகே, அடுத்து இங்கேயும் அதே மாதிரி கண்டுபிடிக்கும். இது முன்னாடி 1 இருக்குது அர்த்தம். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா +12. இன்டர்மீடியட் ரூல் சார்ட் படி ரெண்டுமே ப்ளஸ் இருந்ததுன்னா இன்டர்மீடியட் ஆன்சர் எப்படி இருக்கணும், ரெண்டுமே ப்ளஸ் இருக்கும். நம்ம ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும், -. இருக்கும். 1 × 12. இதை வச்சு என்னால் 7 கொண்டு வர முடியுமா, ரெண்டையும் ப்ளஸ் போட்டு வாய்ப்பில்லை. அடுத்து 2 6. ரெண்டையும் ப்ளஸ் போடணும். ஏன்னா இன்டர்மீடியட் ஆன்சரை வச்சு தான் என்ன பண்ணணும், செம்ம சால்வ் பண்ணணும். ரெண்டுத்தையும் ப்ளஸ் போட்டிங்கன்னா அப்படின்னா இங்கே 7 இருக்குது, இங்கே 8 இருக்குது, வாய்ப்பில்லை. அடுத்து 3 4. ரெண்டுத்தையும் ப்ளஸ் போட்டிங்க அப்படின்னா 7 வந்துருதா, ரெண்டுத்தையும் மல்டிப்ளை அப்படின்னா 12 வந்துருதா. ஓகே, என்னோட ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும், -. வருது. இப்போ +3னா -3, +4னா -. இதை எப்படி எழுதிக்கணும், இதை எழுதிட்டு கம்பேர் பண்ணணும். இதெல்லாம் இந்த சைடு எக்ஸ் புரியுது, இந்த சைடு ஒய் புரியுது. எக்ஸோட வேல்யூ இது, இது ஒய்யோட வேல்யூ. இது எப்படி எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ இல்லையா, இங்கே வேரியபிள்ஸ் என்ன இருக்குது, இங்கே y² + 7y + என்னது 12. இங்கே வேரியபிள்ஸ் ஃபுல்லாக எக்ஸை பொறுத்து இருக்கு. x² + 5x + 16. ஓகே ஓகே, புரியுதா? மைனஸ் வந்து இங்கே உள்ள இந்த 2 நம்பரையும் இந்த 2 நம்பர் கூட கம்பேர் பண்ணு. ஓகே,
அதை எப்படி எழுதுன்னு பார்த்தீங்கன்னா -2 2 தடவை அடிக்கும். அடுத்து -3 2 தடவை அடிக்கும். -3 -4 அடுத்து -3 -3 இங்கே வந்து டபுள் டபுளாக எழுதணும். -2 2 தடவை எழுதிக்கோங்க. அடுத்து -3 என்ன பண்ணிக்கோங்க 2 தடவை எழுதிக்கோங்க. இங்கே வந்து ஒய்யோட வேல்யூ என்னது -3. இங்கே ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா இங்கே 2 பேர் கூடயும் கம்பேர் பண்ணும். இங்கே ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த 2 பேர் கூடயும் கம்பேர் பண்ணும். அதுக்கு தான் அப்படி எழுதி. ஓகே, புரிஞ்சுட்டா? இப்போ -2ல சின்ன நம்பர் தான் பெரிய நம்பர். -2 தான் பெருசு. இந்த சைடு பார்க்க -2 -2 -4 பெருசுனா இவன் தான் பெருசு. அடுத்து இதையும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு. அடுத்து இது பெருசுனா எது சின்ன நம்பரோ அதான் பெருசு. இப்போ எக்ஸுக்கு இடையில என்னென்ன ஆப்ஷன் ஒரே மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். எக்ஸு கிரேட்டர் தான் இருக்கு அண்ட் வேற என்ன இருக்கு ஈக்குவல் டு இருக்கு ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். ஓகே, நான் இதில் ஃபவுண்டேஷன் மட்டும் உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் உங்களுக்கு என்டையரான குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் இன்னும் சால்வ் பண்ணுறது எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.